இடையில 1 வீக் பிரேக் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ April 30th அதாவது Thursday நடந்த மில்லட் ப்ரௌனி கிளாஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோவில் பார்க்க இடம் புதுசாக தெரியுதா? ஆமாங்க, விதுஸ் கிச்சன் இப்போ பழைய இடத்துல இல்லை. கேகே நகர் மகாத்மா ஸ்கூல் கிட்ட இருந்த விதுஸ் கிச்சன் இப்போ கேகே நகர் எக்கோ பார்க் கிட்ட ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதுவும் 2nd ஃப்ளோர்ல டாக்டர் தங்கராஜ் சாலை 2nd ஸ்ட்ரீட்ல. ஸோ புது இடம், புது அட்மாஸ்பியர். அதுல நடந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸாவே நடந்துச்சு. இந்த தடவையும் கிளாஸ்க்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. சென்னையில இருந்து, திருச்சியில இருந்து, திருநெல்வேலியில இருந்து, கடலூர்ல இருந்தெல்லாம் மேம் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா போச்சு கிளாஸ். நம்ம கிட்ட கிளாஸ்க்கு வந்தவங்க இதுக்கு முன்னாடி 1-2 கிளாஸஸ் வெளியில அட்டென்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனாலும் இங்க இருக்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் என்ன புதுசா செஞ்சுட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே எல்லாமே ஈஸியா இருக்கு. அண்ட் ரொம்ப நல்லா எங்களை நீங்க கவனிச்சு எங்களுக்கானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. எங்க தேவைகளை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரீங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் எல்லாமே டீட்டெயில்டா, நீட்டா, ஈஸியா நாங்க கத்துக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே இது கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. எதுவும் நம்ம கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியும் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். மற்றவங்களை குறை சொல்றது அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. நம்ம செய்யறத கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி எனக்கு அவங்களோட அந்த ஆன்சர்ல இருந்தது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஏப்ரலோட எக்ஸாக்டா 1 இயர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு. எல்லாமே உங்களோட ஆசீர்வாதத்தினாலையும் உங்க சப்போர்ட்னாலையும் தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உங்க சப்போர்ட் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உங்களோட இந்த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் மேலும் மேலும் தொடரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எப்பவும் உங்களோட ஆதரவு எனக்கு இருக்கணும் ப்ளீஸ். ஓகேவா? இந்த நியூ செட்டப்ல நிறைய வேலைகள் இன்னும் பெண்டிங் இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா அது தனியா உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ காட்டுறேன். இப்போதைக்கு வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால ஃபுல் வியூ நான் காட்டலை. பட் தென் கிளாஸை நிப்பாட்ட வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்தவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நல்லா தான் இருக்குது, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் டோர் மாட்டுறது, ஏசி மாட்டுறது, இன்னும் நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விதுஸ் கிச்சனோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் நான் காட்டிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வீக் அதாவது Thursday May 7th அன்னைக்கு கிட்ஸுக்கான பேக்கிங் கிளாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் கிட்ஸை இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண வைங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லீவுக்கு அவங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த கிளாஸுக்கான டீட்டெயில்ஸை கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா விதுஸ் கிச்சன் நம்பருக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிச்சனில் உங்கள் கூடவே உங்கள் குழந்தைங்களே உங்களை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு.